ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே. வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ. என் குழந்தைய எப்போ காட்டுவாங்கன்னு எமர்ஜென்சி வார்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுற ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் தான் தெரியும் அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இருக்கிற தவிப்பு எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைக்காக காத்துட்டு இருக்காரு. ஹோல் ஃபேமிலியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எப்பப்பா குழந்தைய காட்டுவீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு குறுக்கா மறுக்கா நடந்துட்டு இருக்காரு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு. அதுக்கப்புறமா குழந்தைய அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. குழந்தைய தூக்குனதும் அவரு செம்ம ஹாப்பி. இந்த விஷயம் பசங்களுக்கு மட்டும்தாங்க புரியும், அவங்களால தாங்க ஃபீல் பண்ண முடியும். பொண்ணுங்க வந்து நம்ம வயிற்றுல 10 மாதம் குழந்தைய சுமந்துருவோம். எப்போவுமே குழந்தையோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆனால் அப்பாக்களுக்கு அப்படி இல்லை இல்லையா? 10 மாதம் கழிச்சு அந்த குழந்தைய கையில் வாங்கும்போது அப்போ கிடைக்கிற அந்த சந்தோஷமே தனி. அப்போ அந்த குழந்தையோட கையை பிடிக்க ஆரம்பிச்சவங்க தான் கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க. இங்கேயும் அப்படிதாங்க. ஹாஸ்பிட்டலில் அப்படியே கால் கடுக்க வெயிட் பண்ணி தன்னுடைய பையனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாரு. அதுக்கப்புறமா கீழே விடவே இல்லை. அந்த குழந்தைய அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு. ரீசெண்டாக ஃபாதர்ஸ் டே வந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃப் விஷ் பண்ணியிருக்காங்க. அவருக்காக டெடிகேட் பண்ணி நீ தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிவேதா சக்திவேல் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த உறவு ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போவே பிஹைண்ட் ரூட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஆகாயம் ஏன் காசு பேசலையா? அதுக்கு தான் வைக்கிறீங்களா? மனம் நிறைந்தது. இந்த வருஷத்துக்கு உங்க படிப்பு தேவையான காசு கொடுத்தா நீங்க விற்க மாட்டீங்களா? இதுக்கப்புறம் நோ ஒர்க், ஒன்லி ஸ்டடி. உங்களுக்கு படிச்சு என்ன பண்ண ஆசை? டாக்டரா? ரெடியா? இல்லையா? இவனும் மண்டத்தி போல தம்பியோட ஒரு வருஷத்துக்கு தேவையான படிப்பு காசு இருக்கு. டாக்டர், ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். என்ன வேணும்? முடியல உங்களுக்கு பிடிக்குமா? டாக்டர் சார் வாங்க.